வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கிரீமி பட்டர் கார்லிக் சிக்கன். ஒரு சூப்பர் டெலிஷியஸ் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு ஹோல் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துருக்கேன். அதை 2 பதியா கட் பண்ணி இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் லைம் ஜூஸ், கொஞ்சமாக மசிச்ச பூண்டு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் பேப்ரிக்கா, இதெல்லாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கீறி விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கேப்லாம் போகிற அளவுக்கு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி முடித்ததும் ஒரு 15 நிமிஷம் மேரினேட் பண்ணிவிடுங்க. ஒரு பேனில் தாராளமாக பட்டர் போட்டுக்கோங்க. இந்த பட்டர் நல்லா கரைஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன், அந்த சிக்கனை எடுத்து இந்த பட்டர் மேலே அப்படியே வச்சுருங்க. ஒரு சைடு 7 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். 7 நிமிஷம் கழித்து இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. அதுவும் ஒரு 7 நிமிஷம் அதே மாதிரி குக் ஆகட்டும். இது நீங்கள் முழுசாக போட்டிருக்கிறதால ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி விட்டு ஃபைனலாக ஒரு 3 நிமிஷம் குக் ஆகி முடித்ததும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாப் பண்ண ஆனியன், கொஞ்சமாக சாப் பண்ண கார்லிக், இது ரெண்டும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நல்லா கலந்து முடித்ததும் இது கூட ஒரு 150 ml ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் இட்டாலியன் ஸ்பைசஸ், 1/2 ஸ்பூன் ஆரிகானோ, 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது கொஞ்ச நேரத்திலே திக்காயிடும், அடி பிடிச்சிடக்கூடாது. இது வருங்க, உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது மெல்ட் ஆகி முடித்ததும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும், நல்ல ஒரு அரோமாவும் கொடுக்கும். சாப் பண்ணி வச்சுருக்க பார்ஸ்லே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதுக்கு மேலே வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், நம்ம சிக்கன் ரெடி ஃபார் சர்விங். இந்த சிக்கனை அந்த க்ரீமி சாஸோட ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த க்ரீமி சாஸை அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து மேலே அந்த சிக்கனில் ஒரு லேயர் மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. 2 சிக்கன்லேயும் போட்டுட்டு ஃபைனலாக நம்ம பார்ஸ்லே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் டெலிஷியஸ் சிக்கன் ரெடி. இந்த மாதிரி யூனிக் டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.